பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்றைக்கு தேவன் நம்மோடு சொல்லும் வார்த்தை, நாம் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில கடமைக்காக தேவ சமூகத்தை தேடி ஓடுகிறோம், ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம். ஆனால் உண்மையான மனமாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கு சபையில் இருக்கிற நாம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால்தான் ஆண்டவர் இன்றைய நாள் பார்த்து நம்மளிடம் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஏன்னா அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொள்ள நினையாது இருங்கள். ஏன் ஆபிரகாமை எங்கள் தகப்பன் என்று சொல்லி கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால், இன்றைக்கு அநேகர் சபையில் இருந்துட்டு, ஏசப்பா என் கூட இருக்கிறார், நான் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமினுடைய சந்ததி, என் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி விசுவாசிக்காமல், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது போல, தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தது போல, தேவனை உண்மையாய் பின்பற்றினது போல, தேவனுக்காக தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தது போல இன்னைக்கு யாரும் அர்ப்பணிக்கிறது இல்லை. ஏதோ கடமைக்காக தான் சபையில, ஏதோ தேவைக்காக, சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை தேடுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். வேதம் சொல்கிறது நல்ல கனி கூடாத மரம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையான இந்த உலகத்துல சாட்சியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை என்றால், வேதம் சொல்கிறது கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாதவைகளை கர்த்தர் சுட்டெரித்து போடுவார். நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஏதோ இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விருங்கள், இந்த உலக சிற்றின்பங்களை தூக்கி எறியுங்கள், தேவனை உண்மையாய் பின்பற்றி தேவனுக்காக வாழுங்கள். நிச்சயமாய் நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் சமீபமாய் இது வரப்போகிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல உண்மையான மாற்றத்தோடு தேவனோடு இருங்க. இது பேரும் மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வெறுத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.